உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிலை மேல் எழுத்து போல நிலைத்து நிற்கும். சிலை மேல் எழுத்து நிலைத்து நிற்கும். சரியான இணையை தேர்வு செய்க. விசும்பு வானம் மதியம் நிலவு. விசும்பு வானம் மதியம் நிலவு. பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. சோ ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் மதில். சோ மதில். பொருத்தமற்ற பெயர்ச்சொற்கள் ஏ மற்றும் சி பொருத்தமற்ற பெயர்ச்சொற்கள். அப்போ பியும் டியும் கரெக்டு. சினை பெயர் கண். சினைனா உறுப்பு, கண் ஒரு உறுப்பு. தொழிற்பெயர் ஆடுதல். தல்லுங்கிற விகுதி பெற்று வந்துச்சுன்னா அது தொழிற்பெயர். தொழிற்பெயர் விகுதி. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது எவ்வகை வினா? அறியா வினா. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது அறியா வினா. வல்லினம் மிகா இடத்தை காண்க. குடிதண்ணீர். வல்லினம் மிகா இடம் குடிதண்ணீர். பொருந்தா சொல்லை கண்டறிதல். பொய்மை மெய்மை அப்படிங்கிறது பொருந்தா சொல். பொய்மைனா பொய், மெய்மைனா உண்மை. திங்கள் மாதம் பொருந்துற சொற்கள் திங்கள் மாதம் பகலவன் கதிரவன் மெய் உண்மை. ஒருமை பன்மை பிழை நீக்குக. சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். சொல் பொருள் பொறுத்துக. நாற்று நடுதல். நீர் பாய்ச்சுதல். கதிர் அறுத்தல். களை பறித்தல். சொல்லும் பொருளும் சரியானது எது? பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர். பாசவர் வெற்றிலை விற்பவர். எல் எதிர்ச்சொல் தருக. இரவு. எல்லுனா பகல், அதாவது அந்தி சாயும் நேரம். எல்லுக்கு ஆப்போசிட் இரவு. அடுத்து பொது அறிவுள்ள கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நிதி ஆயோக் பற்றிய பின்வரும் அறிக்கையில் சரியானதை தேர்ந்தெடு. நிதி ஆயோக்கின் நோக்கம் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவது மற்றும் நாட்டில் கூட்டுறவு கூட்டாட்சியை மேம்படுத்துவது. இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் அதிகாரப்பூர்வ தலைவராக உள்ளார். அணுவின் மின்னூட்டமானது மின்னூட்டமற்றது ஆகும். மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்றுவது மின்திருத்தி. 2021 ஆண்டிற்கான ஞானபீட விருதை வென்றவர் தாமோதர் மௌசோ. தீபகற்ப இந்திய ஆறுகளில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் 3 ஆறுகள் நர்மதை, தபதி மற்றும் மாகி. குப்தர் காலத்தின் நிலங்களை கீழ்கண்டவற்றில் சரியாக பொறுத்துக. சேத்ரா வேளாண்மைக்கு உகந்த நிலம். கிலா தரிசு நிலம். அப்ரகதா வனநிலம். வஸ்தி குடியிருப்பதற்கு உகந்த நிலம். மனிதவள மேம்பாட்டு குறியீடு எதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுகிறது? கல்வி நிலை, ஆயுட்காலம் மற்றும் வாழ்க்கை தரம். நீர் என்பது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தனிமங்களால் ஆனது என்று கூறியவர் லவாய்சியர். மனிதவள இதயம் சுருங்குவதற்கு தேவையான உலோக அயனி கால்சியம். முதல் வகை நம்புகோலுக்கு எடுத்துக்காட்டு சீசா. அடிப்படை கடமைகளை பரிந்துரைத்த கமிட்டி ஸ்வரன் சிங் கமிட்டி.